ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே, என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி தட்டி ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. சேர்ந்து ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. கரங்கள் வீசி ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தாழ்த்திட்டு கொண்டு, ஆண்டவரே நீ தாமே எங்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்பத்தின் வடிவில் நற்கிழனாக என் கண்முனை வந்திருக்கின்றேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் இயேசுவை விட்டு வைக்க விடமாக நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்த தெய்வம், நம்முடைய குற்றங்களை எல்லாம் அறிந்த தெய்வம், நமக்கு விடுதலையும் சௌக்கியம் தந்த தெய்வம் இங்கு வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை விட்டு வைக்க விடமாக உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். சேர்ந்து சர்வ வல்லவரே ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன்தாதாவே, இருப்பவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், படைத்தவரே ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், இருப்பவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், படைத்தவரே ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது, உம்மை துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. துதி துதி உயர்த்தி துதி ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. சேர்ந்து துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. வீசி ஆராதனை 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 ஆராதனை. தாழ்த்தி தட்டி கொண்டு, ஆண்டவரே இதா இந்த நேரத்தில், இந்த இரக்கமணி நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தீர்களும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் பலவீனங்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டு தருகின்றோம். இந்த ஜெரிக்கோ பிரேயர் ஜெபத்தின் சமயத்தில் ஆண்டவரே எவ்வாறு எரிக்கோ மதில் தகர்ந்து போனதோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும், எல்லாம் தகுப்பட்டும். பாவ கட்டுகள் எல்லாவித திண்மைகளும் இப்போ நீ தம்மை எடுத்து மாற்றிடலாம். மற்றவர்கள் கேலி பேசுகிற மனநிலைகள் அத்தனையும் தம்மை எடுத்து மாற்றிக்கொண்டு, இயேசுவே நீ தாமே எங்களை புதிய படைப்பாக மாற்றி வேண்டும் ஒப்புடுத்து கொண்டு விசேஷமாக ஜெபிக்கின்றோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். சக்தியோடு உணர்வோடு உரத்த குரலில் நீதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே. சேர்ந்து நீதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே. உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். எப்போதும் உம் நாமத்தை நான் ஸ்துதிப்பேன், எப்போதும் உம் நாமத்தை நான் கரங்கள் உயர்த்தி தட்டி ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை.
சேர்ந்து ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை வீசி ஆராதனை 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 தாழ்த்தி ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன் ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன் என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இயேசு கரங்கள் உயர்த்தி தட்டி ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை சேர்ந்து பாடி ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஸ்துதி மீண்டும் ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை ஸ்துதி ஸ்துதி கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya 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 இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டே இயேசுவே 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 கரம் உயர்த்தி அனைவரும் சேர்ந்து இயேசு நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இயேசு நாமம் விடுதலை தரும் நாமம் சக்தி உள்ள நாமம் மீட்பு தருகிற நாமம் தடையெல்லாம் எடுத்து பண்ண நாமம் அந்த நாமத்தை உச்சரித்துக் கொள்ளுங்கள் இயேசுவே 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 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து ஆராதனை ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன் ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன் என் உயிருக்கு என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே என் உயிருக்கு என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இரு கரங்களும் உயர்த்தி ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை சேர்ந்து ஸ்துதி 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அப்பத்தின் வடிவில் வந்திருக்கிற இயேசுவை விட்டு நோக்கிக் கொண்டு என்னோடு சேர்ந்து இவ்வாறாக ஜெபிங்கள் ஹalleluya ஹalleluya இயேசுவே இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே அப்பத்தின் வடிவில் என் கண் முன்னே வந்திருக்கின்ற நல்ல தெய்வமே நான் உம்மை ஆராதிக்கின்றேன் ஸ்துதிக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே
என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய குறைகளையும் எடுத்து மாற்ற ஸ்வர்க்கம் விட்டு இறங்கி வந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய பாவத்தையும் பாவ சூழலில் இருந்தும் என்னை விடுவிக்கவும், எல்லா விதமான அந்தகார சக்திகளில் இருந்து என்னை விடுவிக்கவும் இயேசுவே நீர் தாமே இறங்கி வந்திருக்கிறீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். உங்கள் இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கிக் கொள்ளுங்கள். எசையா புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 திருவாக்கியங்கள். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ எனக்கு உரியவன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். நீ பயப்படாதே, நானே உன் தெய்வன். நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? ஒரு நாளும் கலங்காதே. இது உன்னுடைய பாவத்தை நான் நன்கு அறிகின்றேன், உன் பாவ சூழலை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். உன்னுடைய பலவீனங்களையும் நன்கு அறிந்த தெய்வம் நான். உனக்கு நான் நிச்சயமாக இரக்கம் காட்டுவேன். உன்னை பழி வாங்க அல்ல, உன்னை மீட்கத்தான் இது உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து நான் வந்திருக்கின்றேன். வா, என் அருகில் ஓடி வா. நான் உன்னை மீட்ட தெய்வம், நான் உன்னை அன்பு செய்கிற தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை அரவணைக்கின்ற அந்த இயேசு, கண்களை மூடாமல் இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, நீங்கள் யாரும் பாட தேவையில்லை, கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு உங்கள் மனசில் நீங்கள் பாடிக்கொண்டிருங்கள். அந்த வார்த்தையை தியானித்துக் கொள்ளுங்கள். பாடப்படுகின்ற அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருங்கள். உங்கள் அறியாமலே கண்ணீர் கடந்து வரும். உங்கள் அறியாமலேயே சௌக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அறியாமலே மனபாரங்கள் நீங்கி போய்விடும். நீ என்ன வருத்தத்தோடு வந்தாயோ அதிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கும். கண்களை மூடாமல் இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக இதோ இந்த வரிகளை தியானித்து பாடி ஜெபிப்போம். அது தெய்வம் சொல்ற வார்த்தை. தாயின் கருவில் உன்னை நான் உருவாக்கினேன், எனக்காகத்தான் உன்னை நான் உருவாக்கினேன் ஒழிய நீ உன் கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ உன் பிள்ளைகளுக்காகவோ பெற்றோருக்காக அல்ல. நீ எனக்காக மட்டும்தான் இருக்கின்றாய். என்னுடைய உருவிலும் சாயலிலும் உன்னை நான் உருவாக்கி என்னுடைய உயிர் மூச்சை உனக்கு தந்து உன்னை வாழ்ந்திடு என்று நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய பேச்சுக்கு நீ செவி கொடுக்கவில்லை. நீ எனக்காக வாழவில்லை, இந்த உலகத்திற்காக
இந்த மனிதனுக்காக நீ வாழ்ந்து கொண்டு நீ வாழ்ந்தாய். இன்று எல்லாம் இழந்து பல வேதனையோடு நீ இருக்கின்றாய். மக்களே, நான் உன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்தீர்கள் என்பதை நினைத்துப்பார். நான் உன்னை படைத்தது எனக்காக மட்டும்தான். நீ எனக்காக மட்டுமல்லவா வாழ்ந்திருக்க வேண்டும். வா மக்களே, என் அருகில் ஓடி வாருங்கள், நான் உங்களை மீட்டுக் கொள்வேன். தாயின் கருவில் உருவாக்கினேன் உன்னை, எனக்காகவே நிலைநாட்டினேன். தாயின் கருவில் உருவாக்கினேன் உன்னை, எனக்காகவே தெய்வம் சொல்லும் வார்த்தை, உன்னுடைய சூழல் எனக்கு நன்றாகவே தெரியும். இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருந்த நிலையும் எனக்கு நன்றாக தெரியும். வானத்தையும் பூமியும் படைத்த நான், உன்னுடைய உறவை என்னுடைய உறவிலும் உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய சூழல் எனக்கு தெரியாதா? நான் அல்லவா உனக்கு இந்த ஒரு துணையை தந்தேன். நான் அல்லவா உனக்கு இந்த பிள்ளைகளை உனக்கு தந்தேன். நான் அல்லவா இந்த உலகத்தை உனக்கு நான் தந்திருக்கின்றேன். அவை எந்த சூழலில் நீ வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியாமலாக இருக்கும். உனக்கு நல்ல ஒரு சூழலை தான் நான் அமைத்தேன். உன்னை குறித்துள்ள ஒரு திட்டம், நல்ல ஒரு திட்டம் நான் வைத்தேன். என்னுடைய திட்டமானது உன்னுடைய வாழ்வுக்கான திட்டம் தான், ஒழிய அழிவுக்கான திட்டம் அல்ல. ஆனால் எப்போ நீ என் குரலுக்கு செவி கொடுக்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ வாழ ஆரம்பித்தாயோ, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உலக தேவைகள், உலகத்துடைய ஆசபாசலுக்கு அடிமையை கொண்டு, இச்சைகளுக்கும் அடிமையை கொண்டு, பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையை கொண்டு நீ போனாயோ, அப்போவே என்னுடைய எல்லாம் விட்டும் போய்விட்டாயே. உன்னுடைய சூழல் அடிமையின் சூழலுக்கு நீ போய்விட்டாய். பரவாயில்லை, உன்னை நான் மன்னிப்பேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ சொன்னாலே போதும். என் பெயரை சொல்லி என் அருகில் ஓடிவா. எல்லாமே விட்டுவிட்டு எனக்கு ஒன்றும் ஸ்தானம் கொடு. இதோ நான் இருக்கின்றேன் உன்னை விடுவிக்க. வா மக்களே, ஒருபோதும் உங்களை கண்ணீரோடு நான் பார்க்க நான் விரும்பவில்லை. வா, உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ வாழும் சூழலை நான் அறிவேன், உன் வாழ்வின் நிலையை நான் கண்டேன். நீ வாழும் சூழலை நான் அறிவேன், உன் வாழ்வின் நிலையை நான் கண்டேன். உன்னை
சொல்ற வார்த்தை, யாருமே எனக்கு இல்லை என்று அல்லவா நீ சொல்லிக் கொண்டு இருந்தாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வு போலும் உனக்கு இல்லாமல் அல்லவா நீ இருக்கின்றாய். உனக்கு யாருமே இல்லை என்ற மனநிலை எப்போது உனக்கு ஏற்பட்டது? என்னை விட்டு நீ தூர போன பொழுது என் மேல் உள்ள நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது என் மேல் நம்பிக்கை இழந்து நீ வாழ ஆரம்பித்தாயோ, உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்றபடி எனக்கு பணம் உண்டு, சௌகரியங்கள் உண்டு, வசதிகள் உண்டு, எனக்கு நண்பர்கள் உண்டு, இந்த மனிதர்கள் என் கூட இருப்பார்கள், இந்த கணவன் இந்த மனைவி எனக்கு இவர்கள் போதும் என்று சொல்லிக்கொண்டு எந்த உலகத்தை, எந்த மனிதர்களை, எந்த பணம் பொருளை நம்பி இருந்தாயோ அது எதுவுமே உனக்கு மீட்பு தரவில்லையே, அது எதுவுமே உனக்கு விடுதலை தரவில்லையே. மாறாக இன்னும் வேதனைகளும் காயங்களும் அவமானங்கள் தான் அசிங்கமாக இருந்தன. அதனால் தானே எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கின்ற ஒரு மனநிலை. வா என் மக்களே, மீண்டும் என் அருகில் ஓடி வாருங்கள். உங்களுக்காக இரு கரமும் குவித்து நான் இருக்கின்றேன். இரு கமும் விரித்து உன்னை மாரோடு மீண்டும் சேர்த்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். யாரும் இல்லை என்று சொல்லாதே, நான் இருக்கிறேன் உன்னுடன். நீ என்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போனதில்லை. என்னுடைய பார்வை என்றும் உன்மேல் தான் இருக்கின்றன. வா மக்களே, என் அருகில் ஓடி வாருங்கள். யாருமே இல்லை என நீ நினைத்தாய், உன்னில் நான் இருப்பதை மறந்து விட்டாய். யாருமே இல்லை என நீ நினைத்தாய், உன்னில் நான் இருப்பதை மறந்து விட்டாய். என் மேல் நம்பிக்கை வைத்திடுவாய், கண்ணின் இமை போல் காத்திடுவேன். என் மேல் நம்பிக்கை வைத்திடுவாய், கண்ணின் இமை போல் காத்திடுவேன். உன்னை அன்பு செய்யும் தெய்வம் நான், உன்னை என்றும் காக்கும் தெய்வம் நான். கலங்காதிரு நீ, அஞ்சாதிரு நீ, உன்னோடு நான் இருக்கின்றேன். கலங்காதிரு நீ, அஞ்சாதிரு நீ, உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்றேன். Praise the Lord. Hallelujah. 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 நம் அனைவரும் எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழியாக எல்லாவற்றையும் விட்டு கொடுப்போம். ஏற்கனவே சொன்னது போலவே 2 வரிசையாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். 2 வரிசையாக மட்டுமே கடந்து செல்ல வாருங்கள். எல்லாவற்றையும் தாய் வழியாக ஒப்பு கொடுத்து கொண்டு, ஆண்டவரே எல்லா விதமான தடைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று ஒப்பு கொண்டு பக்தி உணர்வோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். எல்லோரும் சேர்ந்து, எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கின்ற திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதி அற்றவர்களாயிருந்தாலும் அளவில்லாத உமது இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் இந்த 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். சேர்ந்து விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தையாகிய இறைவனுக்கு மகளாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாகிய இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூயாவியராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்படுவராயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதல் ரகசியம். இது 5 ரகசியங்களும் விசேஷமாக ஒரே ஒரு கருத்துக்காக நாம் மையப்படுத்தி நாம் ஜெபிப்போம். இந்த 5 ரகசியங்களிலும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்களை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்றால், வார்த்தையாலோ சிந்தனையாலோ செயலாலோ நீயும் நானும் காரணமாக பெற்றோர்கள் அங்கு வேதனைப்பட்டார்கள் என்றால், இந்த சமயத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்கள் வார்த்தை வழியாக, சிந்தனை பேச்சு வழியாக எங்கள் பெற்றோர்களுக்கு காயப்பட்டு இருந்தால் இது நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். அதன் வழியாக எங்களுக்கு வந்த பல கெடுதல்கள் அது அத்தனையும் திருச்சிலுவையோடு ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக இந்த முகரசத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். இயேசு இரத்த வேர்வை சிந்துதை நாம் தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க அம்மே வாழ்க. வாழ்க வாழ்க தாயே வாழ்க. இரண்டாவது துயரமறை உண்மையில் இயேசு கற்றுண்டு அடிக்கப்பட்ட நாம் தியானிப்போம். ஒப்புரத்து கொண்டு பக்தி உணர்வோடு அப்பா அம்மாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு விசேஷமாக இதை நாம் உணர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் அருள் கொள்ளும். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க மாயே வாழ்க, வாழ்க வாழ்க மரியே வாழ்க. இந்த மூன்றாவது ரகசியம் துயரின் மறிமையில் இயேசு முள்முடி தரித்ததை நாம் தியானிப்போம். பெற்றோர்கள் கண்ணீர் சிந்த நிமிடங்கள். நீயும் நானும் அறியாமலேயே பெற்றோர்கள் நம் வழியாக வேதனையை அனுபவித்து, நம் வழியாக துக்கங்கள் அனுபவித்து, அவமானப்பட்டு கண்ணீர் வடித்த நிமிடங்கள். ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். அவர்களை காணக்கூடிய தெய்வங்களாக கண்டு வேண்டிய மரியாதை கொடுக்காத காரணத்தினால் இதோ மன்னிப்பு கேட்டு நாங்கள் வேண்டுகிறோம் சொல்லிக்கொண்டு ஒரு சொட்டு கண்ணீருக்காக தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க அம்மா, வாழ்க 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 மரியே, வாழ்க. நான்காவது ரகசியம், இயேசு சிலுவை சுமந்து சென்று தியானிப்போம். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வேதனை அனுபவித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு பெற்றோர்கள் நம்முடைய துன்பங்களை எல்லாம் தாங்கியிருப்பார்கள். இது நமக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் எத்தனை இருக்கின்றன. பட்டினி கிடந்திருக்கின்றார்கள், உறக்கம் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள்,
அதெல்லாம் நினைத்து கொண்டு தெய்வமே நல்ல ஒரு பெற்றோரை நீ தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இந்த ரகசியத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க அம்மா, வாழ்க 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 மரியே வாழ்க. இந்த 5வது ரகசியத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்திடம் தியானிப்போம். மரித்த நம்முடைய குடும்பங்க பெற்றோர்கள், அவர்களை மனதில் கொண்டு வருவோம். அப்பா மட்டும் வாழ்ந்து கொண்டு அம்மா இல்லாமல், அம்மா மட்டும் இருந்து கொண்டு அப்பா இல்லாமல், ஏற்ற துணை இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. சிங்கிள் பேரண்டாக இருந்து கொண்டு படுகிற வேதனைகள், படுகிற கஷ்டங்கள், பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டு
அந்த தாய் மட்டும், அந்த தந்தை மட்டும் படுகிற வேதனைகள், அந்த வேதனை புரிந்து கொள்ளாமல் தனிமையில் இருக்கின்ற அந்த தாயை, தனிமையில் இருக்கின்ற அந்த தந்தையை எந்த அளவுக்கு வார்த்தையால் பிள்ளைகளாக நீயும் நானும் வேதனைப்படுத்தியிருக்கின்றோம். தெய்வமே, எங்களை மன்னித்து விடு. காணக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற அவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் கொச்சையாக பேசியிருக்கின்றோம். இது மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு சக்தியை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க அம்மா, வாழ்க 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 தாயே. ஜெபமாலை இறுதியில் முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவை, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்டது 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ்வுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை ஆகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்கு உரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் அருமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக்
வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயர் வருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் திரு குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் அனைவரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். கிருபைத்து மதமாய் கிராக்கினி வாழும் ஜெபத்தை பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே, சேர்ந்து பாடி புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே, எங்கள் திவ்யமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. எங்கள் திவ்யமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே. பாவி நாங்கள் அவையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். பாவி நாங்கள் அவையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கிருபாகரியே, தயாபரியே, கிருபாகரியே, தயாபரியே, பேரின்பக் கன்னிமரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே,
கிருபாகரியே தயாபரியே பேரின்ப கன்னி மரியே புனிதராக்கினியே கிருபையின் தாய்மரியே புனிதராக்கினியே கிருபையின் தாய்மரியே எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க கிருபாகரியே தயாபரியே கிருபாகரியே தயாபரியே பேரின்ப கன்னி மரியே பேரின்ப கன்னி மரியே ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பமடைந்த கன்னித்தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருளு நீரே. அந்த தூய தாயை நினைத்து மழுகிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களில் இருந்தும் இறப்பில் இருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். உரத்த குரல். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டருளும். எழுந்து நிற்போம். இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த கோட்டைக்குள்ளே இதோ நாம் நுழையப் போகின்றோம். எரிக்கோ மதில் தகர்ந்தது போலவே நம்மை சுற்றிருக்கின்ற எல்லா தடைகளையும் இத தெய்வம் தகர்க்கின்றார். துணையாக அன்னை மரியாள், வானதூதர்கள், புனித சமூகங்கள், அருத்தந்தை தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தூய நீரை உங்கள் மேல் தெளிக்கின்ற சமயத்தில் இது அபிஷேகங்களும் வல்லமைகளும் தடைகளெல்லாம் நீக்கப்படும். அபிஷேகங்கள் நமக்கு அங்கு கிடைக்கும். கண்களை மூடிய வண்ணமாக சொல்லித்தரு ஜெபத்தை உரத்த குரலில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, உம்முடைய வாக்குறுதியான அபிஷேகத்தினால் இப்பொழுது நீ தாமே நிரப்பவிருக்கின்றீரே. நன்றி தெய்வமே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நீர் தாமே இப்பொழுது சேர்த்தருளும். இயேசுவே, உம்முடைய திரு இரத்தத்தின் வழியாக எல்லா விதமான தடைகளில் இருந்தும் கட்டுகளில் இருந்தும் இப்பொழுது எங்களுக்கு விடுதலையை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் சிரசு முதல் பாதம் வரை எல்லா விதமான நோய்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் காயத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் இப்பொழுது விடுதலையை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை உயர்த்தி தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தாழ்த்தி நேசரின் ரத்தம் என் மேல் விழுகிறது, நெருங்காது சாத்தான். ஆமாண்டவரே, திண்மைகளும் தீய சக்திகளும் இனி ஒருபோதும் என்னை வந்து அலட்டாது. காரணம், உடைய தூய ரத்தமானது இதோ என் மேல் இப்போது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தூய ரத்தத்தின் மகிமை வழியாக, அந்த தூய ரத்தத்தின் சக்தி வழியாக எல்லா நோய்களும், எல்லா பேய்களும், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது நீங்கி போகட்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே சிவேதனே சிவேஸ்துர பலலி அலலி அலல அலலி 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 இரத்த கோட்டை அலலி அலல அலல சிவேதனே சிவேஸ்துர பலலி அலலி 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 கரங்களை தட்டி அலலி 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 சிவேதனே சிவேஸ்துர அதில் ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்துதியுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஸ்துதியுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shivadidididi, shivisirabadididi. Shivadidididi, shivisirabadididi. Hallelujah, hallelujah. Shivadidididi, shivisirabadididi. இரத்தக் கோட்டைக்குள் இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். ஸ்பைனல் கார்டிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். நல்ல வேதனை, ஸ்பைனல் கார்டு நல்ல வேதனையாக இருக்கின்றது. அவரால் எதுவும் முடியவில்லை, குனிய முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை, நல்ல வேதனை. அது விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அதே மாதிரி முழங்கால் வருத்தத்திலிருந்து 5 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிற காரணத்தினால் இது மிகவும் அவர்கள் இப்போது பிரிந்திருக்கின்றார்கள். வேதனையை சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருக்கின்றார்கள். இதை தெய்வம் மீண்டும் ஒருவரை மன்னிக்கக்கூடிய சக்தியையும் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய கிருபையும் கொடுத்து அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கின்றார். அதே சமயத்தில் பலவிதமான தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் அதிலிருந்து பூர்ணமாக விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துக்குவோம். காலர் போன், இந்த நெக் போன், இந்த இடத்துல நல்ல வேதனை உண்டு. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். ஆஸ்மா ப்ராப்ளம், மூச்சு விடுவதற்கு திணறும் ஆஸ்மா ப்ராப்ளம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். சரியான வேலை இல்லை, இதை தெய்வம் அரசாங்க வேலை கொடுத்து நபரை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். பிஸ்னஸில் தொழிலில் முன்னேற்றம் இடுவது இல்லை, இதை தெய்வம் அந்த முன்னேற்றத்துக்கான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம்.
பொருளாதார நெருக்கடியில் கிட்டத்தட்ட 25 குடும்பங்களை தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள், கடன் தொழிலில் மெழுகிட்டார்கள், எப்படி போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் இருக்கிறார்கள். தெய்வம் தாமே அவர்களுக்கு வழியை காட்டி கொடுப்பதாகவும் கூட இருந்து அவர்களை வழி நடத்துவதாகவும் தெய்வம் காட்டுகின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். தற்கொலை எண்ணத்தில் இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் அந்த எண்ணத்திலிருந்து தெய்வம் விடுவித்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். குற்ற உணர்வு அபார்ஷன் செய்திருக்கிறார்கள். குற்ற உணர்வு இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் அதில் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். பெற்றோர்கள் உயிரோடு இருந்த பொழுது வேண்டிய நன்மைகள் செய்ய முடியாத நபர், வேண்டிய நன்மைகள் அருகில் இருந்து பல நன்மைகள் செய்ய முடியவில்லை, இப்போ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதை தெய்வம் அவருடைய கண்ணீரை நோக்குகின்றார். உடைந்த அவருடைய உள்ளத்தை தெய்வம் தேற்றுகின்றார். அவரை ஆசீர்வதிக்கின்றார். அவரை மன்னித்து மீண்டும் கிருபை கொடுத்து அவரை நடத்துகின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. 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 முழுந்த வழிட்டு கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். சேர்ந்து குரல் எழுப்பி மான் புயரி வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
பரிசுத்தன கருணைக்கு பக்தி